வெல்கம் வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். நம்ம இப்போ ஸ்லீவ் இணைக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஸ்லீவை அதில் அட்டாச் பண்ணணும். நல்ல சைடான்னு நம்ம இப்போவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது, இல்லைன்னா பிரிக்கிற மாதிரி வந்துடும். அப்படியே சுற்றி எல்லா இதுலேயும் இணைச்சிருங்க. இணைச்சிட்டு தேவையில்லாத துணிகளெல்லாம் வெட்டிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவும் இணைக்கணும். இணைச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்து பேக் தட்டு எடுக்கணும். பேக் தட்டில் நம்ம ஏற்கனவே ஜாயிண்ட்டுக்குன்னு கொஞ்சம் வச்சுருந்தோம். அதை ஜாயிண்ட்டு பண்ணிவிட்டு ஒரு அமுக்கு தையல் போடணும். அதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிட்டு அதுலேயுமே கீழே மடக்கி அடிச்சுக்கிறணும். லைனிங்கை மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம என்ன செய்யணும், கழுத்து வரைஞ்சி அந்த மேல் பீஸையும் இதையும் ஒன்றா வச்சு அடையாளப்படுத்திட்டு நேராக ஒரு தையல் போட்டுருங்க. அது விலகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் கழுத்து அடிச்சிருங்க. கழுத்து அடிச்சுட்டு வெட்டி விட்டுட்டு ஒரு கட்டிங் சுற்றி வேற சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துட்டு அந்த நேர் தையலை பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் மடக்க முடியும். பிறகு அதில் விழிச்சு விட்டு ஒரு அமுக்கடி போடுங்க. திருப்பி நல்லா இழுத்து விட்டு ஒரு பாந்து தையல் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நல்லா ஒன்று போல் நீவி விடுங்க. நீவி விட்டுட்டு பின்னு போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பின்னு போட்டுக்கோங்க. சென்டர்லேயும் ஒரு பின்னு போடணும். அப்போ சென்டரில் நீங்கள் ஒரு பின்னு போட்டிங்கன்னா விலகாமல் இருக்கும். அப்புறம் சுற்றி வர இணைச்சி விட்டுறலாம். எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி வர இணைச்சி விட்டுருங்க. அப்புறம் ஆப்போசிட்டில் அங்கே எந்த அளவு வச்சிங்களோ அதே அளவு இதுலேயும் வச்சு சுற்றி வர அடித்து விடணும். அடித்து விட்டு தேவையில்லாத பூரா எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்கிறத பூராமே வெட்டி விட்டுறணும். கீழே மடக்கி அடிக்கணும். நல்ல துணியில் மேலே இணைச்சோம்ல அதை மடக்கி அடிக்கணும். இப்போ பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு அதே மாதிரியே எடுங்க. எடுத்துட்டு நம்ம லைனிங்கில் கழுத்து வரைஞ்சோம்ல அதை நல்ல இன்னொரு பக்கமும் அந்த இது மார்க் தெரியும், அதில் வரைஞ்சிக்கோங்க. இப்போவும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கழுத்து அளவு கரெக்டாக வச்சுருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்டை நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் ஒன்றா வச்சு நேராக ஒரு தையல் ஒன்று போல் போட்டுறணும். அடையாளப்படுத்துங்க. சென்டர் அடையாளப்படுத்தி நேராக ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் அந்த கழுத்து அதுக்கு கொஞ்சம் வழுகுதுன்ட்டு நான் திருப்பி பின்னு போட்டேன். சென்டர்லேயும் ஒரு பின்னை போட்டுக்கலாம். கழுத்து அடிச்சுட்டு அதே மாதிரி தான் அந்த தையலை பிரித்து விட்டுறணும். அதை கழுத்தை ஒட்டி வெட்டாமல் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வெட்டி சுற்றி வர கட்டிங் லேசாக கட் பண்ணி அமுக்கடி போட்டு திருப்பி விட்டுக்கிறணும். அதே பாந்து தையலும் போட்டுக்கிறணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள் சுருக்கலாமல் இருக்கும். இதில் ஒன்று போல் நம்ம இந்த ஆம்கோல் சைடு எல்லாமே துணியை விரித்து விட்டு பேக்கில் எப்படி பின்னு போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் பின்னு போடுங்க. போட்டுட்டு அடிச்சிருங்க. சுற்றி வர அடிச்சிருங்க. இதில் சுற்றி நல்ல மிஷினு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மிஷினை க்ளீன் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு ஒரு இது போடுறேன். ரொம்ப வேலை பார்த்து அந்த இது ஆயிடுச்சுக்கு மிஷினு. அதுக்கு ஒரு க்ளீன் பண்ணுறதும் நான் உங்களுக்கு காமிக்கணும். இதில் இப்போ தேவையில்லாத துணிகளெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு
கீழே அதே மாதிரி மடித்து தைச்சிடணும். மேல் துணியிலையும் கீழே உள்ளதை மடித்து தைச்சிடணும். இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து டாட்டு பிடிக்கிறோம். அது வந்து 16.5 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து இருக்கணும். 8 இன்ச்சில் ஒரு மார்க்கு, திருப்பி 8.5 இன்ச்சில் ஒரு மார்க், 2 மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது ரெண்டுலேயும் கோடு போட்டுருங்க, ஸ்ட்ரெயிட் கோடு. இதே இந்த ஃப்ரண்ட்லேயும் வச்சு பேக்கையும் வச்சு அடையாளப்படுத்தி கோடு போட்டுக்கிறணும். இப்போது நடுவில் நம்ம கோடு போட்டதில் ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் அதை மடக்கி அதில் அந்த இதை பிரிச்சிங்க அப்படின்னா அந்த துணி வந்து தூக்கின மணிக்கு இருக்காது. ஒரு தையல் போடுறதுனால அது நல்லா 2 துணியும் கரெக்டாக பிடிச்சிக்கிறோம், ஒன்று போல் இருக்கும். இதே மாதிரியே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே அடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எப்படி அடிக்கணுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி அடிக்கணுங்கிறது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்து பார்க்குறோம். அவங்க வந்து ஆரி ஒர்க்கு பண்ணினது வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு, அதிகமாக இருக்கும் துணி, அதை கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு நான் பெவிக்காலில் வச்சு அதில் ஒட்டி வச்சுக்கிட்டேன். அந்த துணிகளை பூரா சரியாக நல்லா 2 திக்கமும் ஒட்டி வச்சுட்டேன். ஒட்டி வச்சு காஞ்சு அப்புறம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது எனக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குதுன்னு அவசரமாக பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. அதே மாதிரி மெயின் கிளாத்துலேயுமே நான் பெவிக்கால் போட்டு வேகமாக ஒட்டும்னு நினச்சேன். அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு, இருந்தாலும் பொறுமையாக வச்சுட்டேன். பிறகு அதே அந்த அவங்க வாங்கி கொடுத்த அந்த டிசைன் ஆரி ஒர்க் இதை அந்த கழுத்துக்கு எவ்வளோ வேணும்னு அளந்து அதை வெட்டி விட்டேன். நான் அந்த கழுத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அதை கரெக்டாக பார்த்து அளந்துக்கிறோம். நம்ம அதை வச்சு பார்த்தேன். நான் அதை வச்சு பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிக்கிட்டேன். அந்த வெட்டுறதுமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல் பார்த்து நேராக வெட்டிடாதீங்க, கொஞ்சம் கிராஸாக வெட்டணும். அது நேராக வெட்டுறதை விட கிராஸாக வெட்டிட்டு சென்டர்லேருந்து தைக்கணும். தையலை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறணும், இல்லைன்னா அந்த கல்லுலாம் ஒட்டி ஊசி உடஞ்சிரும். என்ன பண்ணணும், கொஞ்சம் தையலை வந்து கூட்டிக்கோங்க. கூட்டிக்கிட்டு அடிக்கும் போது அந்த கல்லுலாம் ஊசி படாது. 2 திக்கமும் கல் இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். பொறுமையாக தைச்சி விட்டிங்கன்னா, ஏற்கனவே பெவிக்கால் போட்டிருக்கோம், இப்போ தைக்கிறோம், அது விலகாமல் இருக்கும். சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டேன் நான். அதுலேயும் ஒரு இது மாதிரி வச்சுருந்துச்சு, டிசைன் இருந்துச்சு. அதையுமே இப்போ அதே மாதிரி இப்போ 2வது நம்ம கிராஸாக வெட்டினதை இணைக்கும் போது அது வி மாதிரி வந்துடும். இன்னொரு சைடும் அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். இதுலேயுமே 3 தையல் போடணும், அப்போனா விலகாது. சென்டரில் ஒன்று போட்டுட்டேன், சைடுலேயும் 2 அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டேன். கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும். வீடியோ ரொம்ப பெருசுங்கிறதுனால உங்களுக்கு வேகமாக வர்ற மாதிரி காமிச்சிருக்கேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடிச்சிட்டேன். நான் அடிச்சிட்டு பார்த்தா நடுவில் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனே எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத்துலேருந்து கட் பண்ணி அதில் உள்ள ஸ்டோனெல்லாம் எடுத்து பெவிக்கால் வச்சு நடுவில் அந்த கேப் இருக்கிற இடத்துல நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுனால எந்த இடத்துலையும் கேப் இல்லை, நல்லா ஒன்று போல் வீ வந்துருச்சு.
இதே மாதிரி உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அதை பண்ணி இதே மாதிரி செய்யலாம். ஒன்று போல் இருக்குது பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் வீ வந்துருச்சு. இதையே தான் இனி நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்ட்ரு இணைக்கணும். இந்த ஷோல்ட்ரு வந்து பிசுறு இல்லாமல் இணைக்கிறது நாங்கள் இப்போ இணைச்சேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தனி ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் நான். இது இப்போ சொன்னாலும் இது வேகமாக போகிறதுனால உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். தையல் தெரிஞ்சவங்க பார்த்த உடனே தைச்சிருவாங்க. ஆரம்பத்தில் தைச்சு பழகிறவங்களுக்கு தெளிவாக சொன்னால் தான் தெரியும். அதனால் நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ நான் இந்த இதுக்கே போடுறேன். இதை மாதிரியே மெதுவாக தைக்கணும். அதில் ஸ்டோன் இருக்கிறதுனால நான் மெதுவாக அப்படி தைச்சேன். பாருங்கள், பிசுறே இல்லாமல் இருக்கும். இதே மாதிரியே தான் அந்த சொல்கிறோம். இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள், பார்க்குறவங்களுக்கு புரியும். ரெண்டையும் ஒன்று போல் இப்படி வச்சுட்டு மெயின் கிளாத்தையும் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை சுற்றி வச்சு அடிக்கணும். கொஞ்சம் விலகாமல் இழுத்து ஒன்று போல் அடிக்கணும். அடித்தா அது பிசுறு உள்ளுக்க போயிடும், லைனிங்குள்ளே போயிடும். வெளியவும் நீட்டாக இருக்கும், ஒன்று போல் இருக்கும். நம்ம என்ன தான் ஓவர்லாக் போட்டு சும்மா இணைச்சாலும் அது இந்த இது வெளியே தெரிகிறது அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தைக்கலாம். தைச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் வந்துடும். இதுக்கு தைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆம்கோல் பக்கம் உள்ள தையலை வந்து முதல்ல தைச்சிருந்தாலும் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு ஷோல்டர் அடிச்சுட்டு தான் அப்புறம் ஆம்கோல் பக்கம் இணைக்கணும். இல்லைன்னா அதை நம்ம அந்த கிளாத்தை வந்து சுற்றி வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அதில் ஒரு தையல் போட்டுக்கிறணும். நம்ம இந்த தையல் போடுவோம், இழுத்து இழுத்து அடிக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். அதையும் நம்ம என்ன செய்யணும், ஒன்று போல் வெட்டி விட்டுக்கிறணும். கொஞ்சம் எக்ஸஸாக வந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு நூல் போல் வரும், அதையும் நம்ம வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டு முன்னாடி அது ரெண்டுத்துக்குமே நம்ம அதை சரி பண்ணணும். சரி பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிடுங்க. அடுத்து நம்ம வந்து இப்போ ஷோல்டரு ஸ்லீவை இணைக்க போகிறோம். ஸ்லீவை எடுத்துகிட்டு முன்பக்கம் பின்பக்கம் ஏற்கனவே நம்ம அதில் அடையாளப்படுத்தியிருப்போம். அதை பார்த்துட்டு ஒரு இது பின்னு போட்டுருங்க. சென்டரில் பின்னு போட்டுட்டு இந்த இதை வச்சு பார்த்து நான் இதை மாதிரி தான் இணைக்கிறது. இதுலையுமே வந்து இது கொஞ்சம் துணி வழுகிற மாதிரி இருக்கிறதுனால நான் பின்னு போட்டிருக்கேன். இல்லைன்னா அடிச்சிடலாம். ஒரு சிலர் செய்வாங்க, நடுவில் இருந்து அடித்து இங்கிட்டும் அங்கிட்டுமா அடிப்பாங்க. அது மாதிரியும் அடிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க. இதை மாதிரி அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்ட்ரு பக்கம் வந்து தூக்குன மணிக்கு தெரியாது. அந்த நடுவில் ஷோல்டர்லேருந்து அடித்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, ஒன்று போல் நம்ம கொண்டு வரலைன்னா அந்த இடம் தூக்குன மணிக்கு இருக்கும். நம்ம கீழே ஆம்கோல் கீழேருந்தே அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, பின்னு போட்டுட்டு கீழேருந்தே அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த ரவுண்டு நல்லா வளைவாக கீழே வரையும் வரும். அது வந்து தூக்குன மணிக்கு வராது. இது வந்து உங்களுக்கு ஒரு நான் டிப்ஸு மாதிரியே சொல்கிறேன். சென்டர்லேருந்து இணைச்சிட்டு திருப்பி சென்டரில் முடிக்கும் போது அதிலே போய் மறந்தாப்பில் முடிச்சிட்டோம்னா அங்கே தூக்கிக்கிறோம். அது ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. அதுக்கு நம்ம சென்டரில் பின்ன போட்டுட்டு கீழே இருந்தே இணைச்சி கொண்டு வந்தோம்னா நல்லா ஒன்று போல் இருக்கும். அதை மாதிரியும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது மாதிரி எனக்கு கையணிங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஒரு வீடியோகளை பார்த்தாலும் நம்ம தச்சு நம்மளுக்கு வர்ற ஒரு அனுபவத்தினால நம்ம நிறைய கற்றுக்குருவோம். நானும் அதே மாதிரி தான்.
எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியணும் வேணும் அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதே மாதிரியே பண்ணுவேங்க. அடுத்து ஸ்லீவை இணைச்சிட்டு திருப்பியும் நம்ம வந்து சில அளவு சுடிதாரை வச்சு அளவு பார்த்துக்கிறணும். ஏன்னா நம்ம அடித்ததில் கொஞ்சம் இழுத்து முன்ன பின்ன வந்துருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோமே நம்ம இணைச்சிருவோம் அப்படின்னு நம்ம இணைச்சோம் அப்படின்னாலும் ஏதாவது மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஸ்லீவை இணைச்சிட்டு திருப்பி என்ன செய்யுங்க, அந்த சுடிதார் நம்ம அளவு சுடிதார் கொடுத்தாங்கன்னா அளவு சுடிதாரை பார்த்து அதில் கரெக்டாக மார்க்கிங் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இணைங்க. இணைச்சிட்டு அந்த கிப்பு வரையும் இணைச்சி விட்டுருங்க. கிப்பு வரையும் 2-3 தையல் போடணுன்னாலும் அதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து நானும் இப்போ தானேங்க உங்களுக்கு வீடியோ போட்டு இந்த கேமரா செட் பண்ணுறதெல்லாம் எனக்கு அது வந்து இதுவரையும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் விலகுன மாதிரி இருந்ததுனால என்னால் அந்த இப்போ அடித்ததை உங்களுக்கு காட்ட முடியல. உங்களுக்கு இதுக்காகவே நான் இந்த இதுவும் ஷோல்டருக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். ஆனால் இது எப்படி குறிக்கணுங்கிறது மட்டும் அதில் தெளிவாக வந்து அந்த இது தெரியுது. அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ 3 தையல் போட்டுட்டோம்ட்டு அந்த பாருங்கள் அந்த கிப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம அடிச்சிருக்கோம்ல தையல்லேருந்து 1 இன்ச்சு அதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்படியே கீழே வரையுமே பாட்டம் வரையுமே நம்ம 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே கீழே பாட்டம் வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுருவேன். ஏன்னா அந்த துணி விலகாமல் இருக்கும். வெட்டி விட்டுட்டு நான் அடிக்கிறேன். நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஆரம்பமாக பழகிறவங்களாக இருந்தால் அந்த 1 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு அதில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு 2 மடக்கு 1/2 இன்ச்சில் மடக்கி இதை நம்ம அடிக்கணும். இந்த இது வந்து சரியாக அதில் தெரியாதனால நான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி தான் செய்யணுங்க. இதே மாதிரி நீங்களும் சுடிதார் கட் பண்ணி தச்சு நீங்கள் போடும் போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம என்னென்ன தப்பு விட்டோமோ அதெல்லாம் என்ன ஆகும், நம்ம அடுத்த இதில் நம்ம திருத்திக்கிறணும். முதல்ல வந்து எல்லாமே கரெக்டாக நம்மளால் தைக்க முடியாது. நம்ம என்னென்ன தப்பு விடுறோமோ நம்ம தப்பு விட தான் நம்ம எதையுமே கற்றுக்கிற முடியுங்க. அதனால் நான் உங்களுக்கு இதுவரையும் புரிஞ்சது, நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன்.